இன்னைக்கு என்ன சண்டே ஸ்பெஷல்? இன்னைக்கு பிரதோஷம் வேறு நான்வெஜ் இல்லை, மஷ்ரூம் பன்னீர் பிரியாணி இன்னைக்கு. அதில் குக்கரை சூடு பண்ணிவிட்டு எண்ணெயும் நெய்யும் போட்டு கரம் மசாலாலாம் கொஞ்சம் போட்டு ஆனியன் போட்டு வதக்கிட்டு இருக்கேன். வெங்காயம் வதங்கின பிறகு நானே பண்ண மசாலா பூண்டு, இஞ்சி, சோம்பு, சீரகம், தனியா கொஞ்சமாக, மிளகு, பட்டை, லவங்கம் எல்லாம் போட்டு புதினா, கருவேப்பிலை கொஞ்சோண்டு, மல்லித்தழை, சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். இதை போடணும். நல்லா கொஞ்சம் பச்சை போட வதக்கணும். பச்சை போட பிறகு கொஞ்சமாக உப்பு போட்டு சீக்கிரம் வதங்க போட்டுட்டு வதக்கிட்டு இதுலேயும் பச்சை மிளகாய் 2 தக்காளி குட்டி குட்டியாக வெட்டி போட்டு வதக்கணும். இதில் புதினா மல்லி தழையை வெட்டி போட்டுக்கணும். 1 ஸ்பூன் தயிர் வதக்கணும். வதக்கி நல்லா குழஞ்சி வர மாதிரி வைக்கணும். தக்காளியில் வதங்கிடுச்சுக்கனே மஷ்ரூம் போட்டுக்கிறேன். இது மஷ்ரூம் கொஞ்சம் வதங்கின பிறகு அப்புறம் பன்னீர் போட்டுக்கலாம். பன்னீர் போடணும். இப்போ பன்னீர் போட்டால் மெதுவாக கிண்டணும், ஏன்னா உடஞ்சிடும் பன்னீர். கும்முன்னு வாசனை வருமா? அப்புறம் வெறும் மிளகாய் தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுட்டு இதில் வதக்கிக்கிறோம். வதக்கிட்டு அது கூட பாஸ்மதி அரிசி கழுவுன வாசனை போயிட்டு வந்து நாங்கள் பேக்கெட் தானேன்னு சொல்லிட்டு அப்படியே போடுறோம். இதிலே போட்டு கொஞ்சம் வதக்கிக்கிறோம். பன்னீர் உடையாமல் பார்த்து இப்படி பரட்டி பரட்டி போடுறோம். மிக்சி கழுவுன அந்த மிக்சியில் மசாலா அரைச்சி அந்த கழுவுன தண்ணியே ஊற்றிக்கிறேன். சாதத்துக்கு 1க்கு 2 ஊற்றுருந்தேன். தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். ஏற்கனவே கொஞ்சம் உப்பு போட்டுருக்கேன், அதனால் பார்த்து உப்பு போட்டுக்கணும். கொஞ்சம் சாம்பார் மிளகாய் தூள் போட்டுக்கிட்டேன். கடைசியில் ஒரு 1/2 லெமன் நல்லா புரிஞ்சு விட்டுணும். ஒரு ஃப்ளேவருக்கு இந்த பொல அரிசி வரதுக்கோசரம். அவ்வளோதான். உப்பு காரம் பார்த்துட்டு மூடி வைக்க வேண்டியதுதான். 3 விசில் வந்த பிறகு நிறுத்திடணும். அந்த கொதி வந்ததும் போடணும். மூடி போட்டு மஷ்ரூம் பன்னீர் பிரியாணிக்கு சைடிஷ் வந்து கேரட்டு, குக்கும்பர், ஆனியன் எல்லாம் போட்ட ரைத்தா. நான் எப்பயுமே வந்து கொஞ்சம் பெருங்காயம் போட்டு போடுவோம் லைட்டாக. அப்புறம் சளி பிடிக்காமல் இருக்கு கொஞ்சம் பெப்பர் போடுவேன். நாங்கள் இருக்கிற கோல்டு பிளேஸ் அதனால கொஞ்சம் பெப்பர், கொஞ்சம் உப்பு, அவ்வளோதான் ரைத்தா. இது சமையல்லாம் எங்களுக்கு பிடிச்ச மாதிரி நாங்கள் பண்ணிக்கிறோம். அவ்வளோதான். லைட்டாக மேலே நெய் தூவி லைட்டாக தூவி விட்டுட்டு பாருங்க, இப்படியே வந்திருக்கு பாருங்க. சூப்பராக இருக்கு. இதான் இன்னைக்கு லஞ்சு மஷ்ரூம் பன்னீர் பிரியாணி அண்ட் குக்கும்பர் ரைத்தா. ரொம்ப சூடாக இருக்கிறதால அப்படி இருக்கு. கொஞ்சம் ஆச்சுன்னா நல்லா பல ஆகும். வாவ்.